சக்தி பாலா மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இச்சேவை முழுக்க இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா கண்மணி, வயது 37 வயதாகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் படையாச்சி உட்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி, மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிஎட் முடிச்சுட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மாதானா 30,000 ரூபா வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய திருமண லைன் பார்த்தீங்கன்னா இரணமனம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறு காரணமாக பிரிஞ்சிடுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் லைஃப் லாங் நமக்கு உண்மையாக இருக்கணும் தான் போதும் அப்படின்ட்டு, சிறந்த மணமகனாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்காங்க. படித்த மாப்பிள்ளையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, படிக்கலனாலும் படிப்பு இல்லைனாலும் ஓகே, எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் ஓகே, லைஃப் லாங் நம்மளை நல்லபடியாக வச்சு பார்த்துக்கிற சிறந்த மணமகனாக தான் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வசதியோடு தான் வாழ்ந்துட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திருவண்ணாமலையில் தான் இப்போ வசிச்சுட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் குழந்தைங்கள் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு நல்லா சகப்பாக அழகாக இருக்கிறதால வரக்கூடிய கணவரும் சகப்பாக நல்லா படித்த மாப்பிள்ளையாக தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்றதால வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டால் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அஃபிஷியலாக அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா மேனகா, வயது 34 வயதாகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவர் உறுப்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மேச ராசி, பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட வேலையிடம் பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மாதம்னா 1,00,000 ரூபாய்க்கு மேலே வருமானம் வரதாவே சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் சில கருத்து வேறுகாரணமாக கணவரை பிரிஞ்சிருதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் கணவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவரும் படித்த மாப்பிள்ளையாக தான் தேவை, இந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத நல்ல மணமகனா தேவைன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, இப்போ எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் லைஃப் லாங் தன்னை நல்லபடியாக வச்சுக்கிற மணமகன் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இவங்களுடைய வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2 வீடு இருக்குது, நல்ல வசதியாக வாழ்ந்துட்டுருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு காடுன்னு பார்த்திங்கனாலே 30 ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. 100 பவுனுக்கு மேலே இவங்க கோல்டும் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துறதாவே சொல்லியிருக்காங்க. ரொம்ப சின்ன வயசில் மேரேஜ் பண்ணிக்கிட்டதால் இப்போ அவங்க பொண்ணு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு லைஃப் லாங் நமக்குன்னு ஒரு தேவை அப்படின்றதுக்காக மறுதருமணத்துக்கு சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் தான் இப்போ வசிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.